வணக்கம். இப்போ நான் வீடியோ இதுகளெல்லாம் பேசிகிட்ருக்கிறேன். கடவுளை பற்றின விஷயங்கள் நான் பேசிகிட்ருக்கிறேன். ஒரு 15-16 ஆண்டுகளாக நான் பல பிரச்சனைகளுக்கு மாட்டி தான் இருக்கிறேன். இப்போ எனக்கு என்னென்னா வெளியில் சொல்லக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு நான் வந்திருக்கிறேன், சொல்லிகிட்ருக்கிறேன். இதனால் எனக்கு எவ்வளவோ ஒரு சங்கடங்கள் எல்லாம் வரத்தான் செய்யுது. சரிங்களா? சங்கடம் எல்லாமே வரத்தான் செய்யுது. அதை மீறி ஒரு சமுதாய சிந்தனையோட மக்கள் நலன் கருதி நம்மக்கிட்ட பேசுகிற அந்த கடவுள் உண்மையான கடவுள், அவர் என்ன செய்ய சொல்லியிருக்காரோ அதை சொல்லி முடிந்த அளவுக்கு நம்ம வாய்மொழியால் சொல்லி இதை கேட்குறவங்க நல்லவங்களாக இருந்தால் கண்டிப்பாக காது கொடுத்து கேட்டு தன்னைத்தானே மாற்றிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புக்காக தான் நான் இப்போ வீடியோவில் நான் பேசிகிட்ருக்கிறேன். இப்போ மொத்தமாக நம்ம கேட்டோம்னா இந்த பூமியை நம்மளால் மாற்ற முடியுமா, இந்த சமுதாய சீரழிவை நம்ம சரி பண்ணிட முடியுமா அப்படின்னு மொத்தமாக கேட்டால் சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். சரிங்களா? சாத்தியமே இல்லை. ஆனால் சாத்தியம் இருக்குது. எப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, மொத்த மனிதர்களுமே மொத்தமாக இல்லை, எல்லாருக்குமே ஒவ்வொரு குடும்பம் இருக்குது. சரிங்களா? அவங்கவுங்க குடும்பம் எல்லாமே தனிச்சு தான் இருக்கிறோம். சரிங்களா? அப்போது ஒரு வீட்டில் ஒரு குடும்பத்தோட தலைவரோ யாராக இருந்தாலும் சரி, ஒரு குடும்பம் நடத்துகிறவங்களாக இருந்தாலும் சரி, முடிவு பண்ணணும், நல்ல விஷயத்தை கையில் எடுக்கணும். சரிங்களா? இல்லை நமக்கு எதுக்குங்க இது, விடுங்கங்க, போய் சேருவோம், வாழ்கிறோம்ட்டு வாழ்வோம், போய் சேருவோம் அப்படின்ற சிந்தனை நிறைய பேருக்கு இருக்குது. சரிங்களா? அதெல்லாம் மாற்றிக்கோங்க. சரிங்களா? போயிடுறோம் வந்துடுறோம், ஓகே. எப்படி போகிறோம்? பூமி மொத்தமாக மூடிச்சுன்னா கூட கலந்து போயிடுவோம், விட்டுருங்க. அப்படி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் காலம் போகும்போது என்ன ஆகும்னா, அவங்க என்னென்ன பாவம் செய்கிறாங்களோ, எந்தெந்த வகையில் பாவம் செஞ்சுருக்கலாம் நம்ம நினைக்கிறோம். எந்த பொழுது வராத வரைக்கும் நம்ம சேஃபாக இருக்கணும்னு நினைக்கிறோம். வந்துருச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னு என்ன ஆகும்னா, யார் என்னென்ன பாவம் செஞ்சுருக்காங்களோ, என்னென்ன தவறு செஞ்சுருக்காங்களோ அதுக்கு தக்கன ஒரு தண்டனை வரும். அந்த தண்டனையெல்லாம் பார்த்தீங்கன்னா மரணத்தை விட மோசமானது. அது உயிரோடு இருந்து அனுபவிக்கிற சித்திரவாதம். அது கை கால் விழுந்து வரும், வாய் பேச முடியாது, கண்ணு தெரியாது, நடக்க முடியாது, எங்கேயாவது வரக்கூடாத ஒரு நோய், இப்படி ஏதாவது ஒரு வலி இருந்துக்கிட்டே இருக்கிற ஒரு நோய், சாவு இல்லாமல் இந்த மாதிரி உபத்திரங்கள் வர வந்துடும். சரிங்களா? அப்போ நம்ம அதுக்குள்ளே கொஞ்சம் முன்னெச்சரிக்கை கொண்டு தான், அதுக்காகத்தான் நான் முன்னெச்சரிக்கை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். சும்மா ஏதோ சொல்லிட்டு இருக்கிறேன், ஏதோ பேசிகிட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. சரிங்களா? உண்மைகளை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இதனால் எனக்கு அப்படியே கொட்டி இது வரப்போத கடவுள் எனக்கு அப்படியே எல்லாத்துக்கும் கொட்டி கொடுக்க போகிறான்ட்டா அதெல்லாம் கிடையாது. நான் பிச்சைக்காரியாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். சரிங்களா? இன்றைக்கி எனக்கு என்ன வேணுமோ, என்ன செய்யணுமோ, நான் சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி நான் உழைச்சி தான் நான் சாப்பிட்டுருக்கிறேன். சரிங்களா? நாளைக்கு தேவைக்கு நாளைக்கு நான் உழைச்சா தான் நான் சாப்பிட முடியும். அப்படி தான் என்னோடய வாழ்க்கை இருக்குது. 15-18 வருஷம் அந்த கடவுளோட நான் பேச ஆரம்பிச்சிருந்து என்னோடய வாழ்க்கை அப்படி தான் இருந்துகிட்ருக்குது. பரவாயில்ல, ஆனால் அதில் நிம்மதியாக இருக்கேன், சேஃபாக இருக்கிறேன், உடல் உபாதை இல்லாமல் நல்ல சுகத்தோடு இருக்கிறேன். எனக்கு அதுவே ஒரு பெரிய கிஃப்ட்டு, கடவுள் எனக்கு கொடுத்துருக்க ஒரு பெரிய கிஃப்ட்டு. இப்போ கடவுளோட சொல்லிட்டு இருக்கிறாங்க, நான் சொல்லிட்டு இருக்கிறேன். சரிங்களா? இதனால் எனக்கு பல எண்ணங்கள் வரத்தான் செய்யுது. அதாவது அதை நான் இப்போ நம்ம குடும்பத்திலே எடுத்துக்கிட்டாலும் ஒவ்வொருத்தர் கத்தி கொண்டு குத்தத்தான் செய்கிறாங்க. உனக்கு எதுக்கு இந்த வேலை, நாளைக்கு ஏதாவது பண்ணிட்டாங்க, நீ என்ன செய்வ அப்படின்ற கேள்விகள்லாம் எனக்கு வரத்தான் செய்யுது. நான் அதை பார்ப்பனா, என்ன பார்ப்பனா, இல்லை சொல்கிற கடவுள், அவர் கடவுள், என்னை படைத்த கடவுள், அவர் பார்த்து எனக்கு என்ன முடிவு தராரோ அது தரட்டும், நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன். எனக்கு எதுவும் பயமும் இல்லை, எனக்கு எதுவும் வருத்தமும் இல்லை, எனக்கு எதுவும் கவலையும் இல்லை. உழைக்கிறேன், சாப்பிட்றேன், பேசுகிறேன், அவ்வளோதான். சரிங்களா? வெளி உலகத்துக்கு கடவுள் சொல்கிறத நான் வெளியில் சொல்லிகிட்ருக்கிறேன். அதை பார்த்து முடிந்த அளவுக்கு நல்ல மனிதர்கள் கண்டிப்பாக திருந்துவாங்க, புரிதலோடு திருந்துவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அடுத்த வீடியோ.